சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் தன் மீது சுமையை சுமக்க கூடாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹலாலான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். நான் கேள்வி கேட்க கூடாத சொன்ன விஷயங்கள் எதை பற்றி? சந்தேகத்திற்குரிய விஷயங்களில். அப்ப இப்படி சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் இந்த வசனம் இறங்கியது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் கல்வியை பெற முடியும். ஒரு வியாபாரத்தை தொடங்க போகின்றோம், அந்த வியாபாரத்தில் என்ன ஹலால் என்ன ஹராம் எனக்கு தெரியாது, என்ன செய்யணும்? கண்டிப்பாக கேட்க வேண்டும். யாரிடம் கேட்க வேண்டும்? மார்க்க அறிஞர்களிடம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க அறிஞர்களிடம் அணுகுவது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய நிறைய சட்டங்கள் அவர்கள் தான் படித்து கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். உலக விஷயங்களில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வழி காட்டக்கூடியவராக இருப்பார். ரோடுல போகக்கூடியவர் டிராபிக் போலீஸ் வழி நடத்துவார். அதே போலதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த படிப்பு சம்பந்தமாக வழி நடத்துவார். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வளர்ப்பு சம்பந்தமாக அவர்களுடைய தந்தைகள் வழி நடத்துவார்கள். இந்த மாதிரி பல இடங்களில் அவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வாரிசீன்கள் தான் இந்த உலமாக்கள், இந்த மார்க்க அறிஞர்கள். உலக விஷயங்கள், உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட போய் கேட்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட தான் போவோம். மெடிக்கல் கடை வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் கேட்க மாட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல வலி இருக்குது, அதனால எனக்கு மருந்து எழுதி கொடுங்க. அப்படி கேட்டாலும் அந்த மெடிக்கல் கடைக்காரர் என்ன சொல்வாரு? பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாங்க கொடுக்க மாட்டோம். டாக்டருடைய கையெழுத்து, அவர் சொன்ன அந்த மருந்து இருக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் கொடுப்போம். அப்போ உடலுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அவர்கள் தன்னை விட சிறந்தவர்களுக்காக தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மார்க்க விஷயத்துல இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமளே கூகுள்ல ஒரு சர்ச் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வெப்சைட் வரும், ஏதாவது ஒரு செய்தி ஹதீஸ் வரும், அதை பின்பற்றி இதுதான் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது அல்ல இஸ்லாம் சகோதரர்களே, இது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? மார்க்க அறிஞர்கள். அந்த மார்க்க அறிஞர்கள் ஏன் அவ்வளவு சிறப்பானவர்கள்? அவர்கள் உலமாக்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அவர்களுடைய வாரிசீன்கள். இப்ப அதனுடைய வரிசைகளை அப்படியே பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி தன்னுடைய